திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தொகுதிக்கு உட்பட்ட சிறுவானூர் கண்டிகை உள்ளிட்ட பகுதிகளில் கை சின்னத்திற்கு இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு ஆளுயர ரோஜா மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. இதனால் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கட்சியினர் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதி இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில், திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் VG ராஜேந்திரன், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் துரை சந்திரசேகர், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் ஆகியோருடன் இணைந்து திறந்த வேனில் தொகுதிக்குட்பட்ட சிறுவானூர் கண்டிகை, கொசவன்பாளையம், திருப்பாச்சூர், கைவண்டூர், பாண்டூர், பட்டரபெரும்புதூர், குன்னவலம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் மக்களிடையே பிரச்சாரம் மேற்கொண்டு கை சின்னத்திற்கு தனது இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளார். மேலும் சிறுவானூர் கண்டிகை பகுதிக்கு வருகை புரிந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்திலுக்கு ஆளுயர ரோஜாப்பூ மாலை அணிவித்து வரவேற்பு அளித்ததுடன் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கைகளில் இந்திய கூட்டணி கட்சியின் கொடிகளை ஏந்தியும் ஆரத்தி எடுத்தும் தங்களின் ஓட்டு கை சின்னத்திற்கே என உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் செல்லும் இடங்களிலெல்லாம் பெண்கள் ஆங்காங்கே கூடி பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கிராம பகுதிகளில் வாக்கு சேகரித்து முடித்த பின்பு திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட 27 வார்டுகளிலும் கை சின்னத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.